பொம்பளை பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, யாராவது ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து வேலையை பொறுத்து நான் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னமெண்டா எங்கேயாவது போகிறதுண்டா வாரதுண்டா கூட அம்மா அப்பாண்ட பெர்மிஷன் இல்லாமலோ அம்மா அப்பாவோடையோ தான் போகணும். கல்யாணத்துக்கு பிறகும் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. ஹஸ்பண்டோடு தான் போகணும். எங்கேயுமே தனியாக போக முடியாது. பட் இப்போ எல்லாருமே அப்படி இல்லை. சில பேர்ட்டு லைஃப்பில் அப்படி இருக்குது. அதை தான் சொல்கிறேன். ஆனால் ஆம்பளைகளுக்கு அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, பொறுப்பு பெருசாண்டு இல்லை. வேலைக்கு போகிறது மட்டும்தான். எங்கேயாவது 1-2 சில ஆம்பளைகள் தான் வந்து குடும்பத்தை வந்து சரியான கேராக பார்த்துக்கொள்கிறது. மற்ற எல்லாருமே ஒரு கடமைக்கு ஒரு ஃபேமிலி என்னென்னு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு தங்களோட இஷ்டத்துக்கு போகிறது வாரது. ஒரு பேபி இருந்தால் நாங்கள் வந்து பேபியை தான் எங்கே கொண்டு போனாலுமே எங்கே போனாலுமே பேபியை தனியாக விட்டுட்டு போகவும் மேலாது, அப்பாக்களோட விட்டுட்டு போகவும் மேலாது. நாங்கள் எங்கே போனாலுமே கொண்டு தான் போகணும். ஏன் அவங்களோட விட்டுட்டு போகலான்னு சொன்னால் 24 hours ஃபோன்லேயே இருப்பாங்களே, பிறகு எங்கள் பிள்ளையை பார்க்குறது. எங்கேயாவது ஒரு சிலர் இருக்கிறாங்க, எங்கே போனாலுமே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறது, ஃபேமிலியை கேர் பண்ணுறது, அப்படியானாக்கள் இருக்கணும். பட் எல்லாருமே அப்படி இல்லை. மொத்தத்தில் சொல்லப்போனால் ஊருக்கு நல்லவனாக இருக்கிற எவனும் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டான். நான் சொல்கிறது உண்மை தானே. இடையில் போகிற எவனோ ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு காலம் முழுக்க கூட வர்ற ஃபேமிலிக்கு உண்மையாக இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு அது புரிகிறதே இல்லை. அது காலம் கடந்து புரிகிறப்ப உங்களுக்காக இருந்த உறவு எதுவுமே உங்களுக்காக இருக்காது. கடைசி நேரத்தில் புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை.